இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चंस வந்து பாருங்கப்பா. adult human RBC are enucleated. அதாவது adult human RBC பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ் வந்து இருக்காது. which of the following statement is our most appropriate explanation? most கரெக்டான explanation எதுன்னு கேக்குறாங்க. ஓகே, இது நீட் 2017ல கேட்ட क्वेश्चन. they are somatic cells. RBC பாத்தீங்கன்னா somatic cells தான். somatic cellsனா என்ன? எந்த ஒரு செல் germ செல்லோ இல்ல வந்து stem cellsோ இல்லாம இருக்குதோ அது வந்து somatic cells அப்படினா நம்ம சொல்லுவோம். they do not need to reproduce. இதுல நியூக்ளியஸ் இல்லல, so reproduce ஆகாது. all their internal space is available to transport oxygen. the main function, main important ஆன function of RBC என்ன? ஆக்ஸிஜனை டிரான்ஸ்போர்ட் பண்றதுதான். they do not metabolize. metabolize வந்து ஆகாது. இப்போ ஆப்ஷன் A பாருங்க 1 2 4 கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா very important function of RBC வந்து transport of oxygen தான். அது வந்து இங்க கிடையாது. ஓகே, அப்ப இந்த ஆப்ஷன் இல்ல. இப்போ B பாருங்க, all their internal 3 வந்து கரெக்ட் பா, பட் 4 வந்து appropriate answer. 4 வந்து appropriate answer கிடையாது. இது வந்து தப்பு. இப்போ only 3 வந்து பாத்தீங்கன்னா very important essential role என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்ஸிஜனோட டிரான்ஸ்போர்ட் தான். only வந்து 1 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. they are somatic cells. அது மட்டும் வந்து இம்பார்ட்டன்ட் ஆன appropriate ஆன explanation கிடையாது. அப்ப என்ன இதுக்கு ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 3. அதாவது name the blood cell whose reduction in number in cause clotting disorder leading to excess loss of blood from the body. first question புரிஞ்சுக்கோங்க. எந்த blood cells உடைய கவுண்ட் கம்மியா இருக்கும்போது, நம்பர் கம்மியா இருக்கும்போது clotting disorder வந்து ஏற்பட்டு, அதாவது blood clot ஆகாம கண்டினியூஸா வந்து bleeding ஆயிட்டே இருக்கிறது. A thrombocytes, B erythrocytes, C neutrophils, D leukocytes. A வந்து thrombocytes பா. thrombocytes otherwise called as platelets. இந்த platelets உடைய எண்ணிக்கை கம்மியா இருந்தாதான் நமக்கு வந்து blood clot ஆகாம கண்டினியூஸா bleed ஆயிட்டே இருக்கும். differs from blood in lacking. சீரம்ல என்னப்பா இருக்காது? இப்ப பிளாஸ்மால தான்ப்பா சீரம் வந்து இருக்கும். அந்த பிளாஸ்மால இருக்கக்கூடிய clotting factors எடுத்துட்டோம் அப்படின்னா அதுதான் சீரம். அதாவது ஆன்டிபாடிஸா, clotting factorsா, albuminஸா, குளோபுலின்ஸா, clotting factors. அதாவது பிளாஸ்மா மைனஸ் clotting factors தான் எதுன்னு சொல்லுவாங்க? clotting பிளாஸ்மா மைனஸ் clotting factors தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சீரம் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, blood pressure in the pulmonary artery is. pulmonary arteryல blood pressure எப்படி இருக்கும்? more than that in the carotida, same as that in the aorta, less than that in the vena cava, more than that in the pulmonary vein. more than that in the pulmonary vein. இப்ப pulmonary artery பாத்தீங்க அப்படின்னா carries deoxygenated blood. அப்ப deoxygenated bloodல பாத்தீங்கன்னா இதோட pressure வந்து அதிகமா இருக்கும் comparative to the pulmonary vein. pulmonary vein பாத்தீங்கன்னா carries oxygenated blood towards the எதை நோக்கி கொண்டு வரும்? left atrium. அப்ப எதுல வந்து pressure வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா pulmonary arteryல தான் pressure வந்து அதிகமா இருக்கும். more than that in the pulmonary vein. question பாருங்கப்பா. the blood vessel in mammals. mammalsல எந்த blood vessel would typically carry the largest amount of urea? எது வந்து யூரியாவை அதிகமா வந்து கேரி பண்ணிட்டு போகும் அப்படின்னா dorsal aorta. no, அதுல வந்து பாத்தீங்கன்னா யூரியாவெல்லாம் கேரி பண்ணாது. ஒன்லி வந்து ஆக்சிஜனேட்டட் blood தான் கேரி ஆகும். ரீனல் வெயின், ரீனல் வெயின்ல டீஆக்சிஜனேட்டட் blood தான்ப்பா கேரி ஆகும். ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயினா, நெக்ஸ்ட் வந்து ஹெப்பாட்டிக் வெயினா. என்ன ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெப்பாட்டிக் வெயின் தான்ப்பா. அதாவது ஹெப்பாட்டிக் வெயின்ல தான் பாத்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் யூரியா வந்து அதிகமா இருக்கும். கம்பேர் பாத்தீங்கன்னா ஹெப்பாட்டிக் வெயின். பாருங்க, doctors use stethoscope to hear the sounds produced during each cardiac cycle. the second sound is heard by when? first heart sound வந்து எப்பப்பா கேட்கும்? லப் டப் அப்படின்னு சொல்லுவோம். லப் அப்படிங்கிறது due to the closure of bicuspid and the tricuspid valve. டப் sound அப்படிங்கிறது due to the closure of semilunar valves. ஓகே, அப்ப இதுக்கு என்னப்பா ஆன்சர்? semilunar valves closed down after the blood flows into the vessels from ventricles. இதான் ஆன்சர். AV valves open. atrioventricular valves வந்து open ஆகும்போது தான் வந்து இந்த சவுண்ட் கேட்குமா? no. ventricular valves vibrate due to gushing in of blood from the atria. no. AV node receives signal from SA node. no. person with a blood group AB is considered a universal recipient because he has. இப்ப AB blood group ஏன் வந்து universal recipient சொல்றாங்க? இப்ப AB blood group இருக்கிறவங்களுக்கு என்ன ஆன்டிஜன் பா இருக்கும்? அவங்களுடைய RBC-னுடைய மெம்பரேன்ல both ஆன்டிஜன் AU இருக்கும், ஆன்டிஜன் B இருக்கும். பட் ஆன்டிபாடிஸ் பாத்தீங்கன்னா no antibodies in the plasma. இது கான்செப்ட்.
ஓகேவா? இந்த கான்செப்டை ஃபர்ஸ்ட் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம ஆப்ஷனை பார்க்கலாம். போத் ஏ அண்ட் ஆன்டிஜன் இன் த பிளாஸ்மா பட் நோ ஆன்டிபாடிஸ். பிளாஸ்மாவில் ஆன்டிஜன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஆர்பிசியில் தான்ப்பா ஆன்டிஜன் வந்து இருக்கும். ஸோ இது வந்து தவறான கொஷின், தவறான பதில். போத் ஏ அண்ட் பி ஆன்டிபாடிஸ் இன் த பிளாஸ்மா. பிளாஸ்மாவில் 2 ஆன்டிபாடிஸ் இருக்குமா? இருக்காது. நோ ஆன்டிஜன் அண்ட் ஆர்பிசி அண்ட் நோ ஆன்டிபாடி இந்த பிளாஸ்மா. எந்த ஆன்டிஜனும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க, ஆன்டிபாடி இருக்காதுன்னு சொல்கிறாங்க, இதுவும் தப்பு. போத் ஏ அண்ட் பி ஆன்டிஜன் அண்ட் ஆர்பிசி பட் நோ ஆன்டிபாடிஸ் இந்த பிளாஸ்மா. ஆமாம், போத் ஏ அண்ட் பி ஆன்டிஜன் இருக்குது, ஆன்டிபாடிஸ் வந்து இல்லை. அப்போ இதுதான் வந்து கரெக்டான பதில். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஹவு டு பேராசிம்பத்தட்டிக் நியூரல் சிக்னல்ஸ் அஃபெக்டிங் த ஒர்க்கிங் ஆஃப் த ஹார்ட். இப்போ பேராசிம்பத்தட்டிக் என்ன பண்ணும்? போத் த ஹார்ட் ரேட் அண்ட் கார்டியாக் அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ணுமா? ரெடியூஸ் போத் ஹார்ட் ரேட் அண்ட் கார்டியாக் அவுட்புட்டா? ஹார்ட் ரேட் இஸ் இன்க்ரீஸ்ட் வித்தவுட் அஃபெக்டிங் த கார்டியாக் அவுட்புட்டா? ஹார்ட் ரேட் டிக்ரீஸ் பட் கார்டியாக் அவுட்புட் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா? இதுக்கு வந்து ரெடியூஸ் போத் ஹார்ட் ரேட் அண்ட் த கார்டியாக் அவுட்புட். அப்பா இப்போ ஹார்ட்டை வந்து 2 நர்வ் ஃபைபர்ஸ் வந்து இனோவேட் பண்ணுப்பா. ஒன்று சிம்பத்தட்டிக், பேராசிம்பத்தட்டிக். சிம்பத்தட்டிக்கோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இந்த ஹார்ட் ரேட்டை அதிகமாக்கும் அண்ட் ஆல்சோ கார்டியாக் அவுட்புட்டையும் அதிகமாக்கும். பட் பேராசிம்பத்தட்டிக்கோட வேலை என்ன? டிக்ரீஸ் இந்த ஹார்ட் ரேட் அண்ட் ஆல்சோ டிக்ரீஸ் இந்த கார்டியாக் அவுட்புட். ஸோ இதான்ப்பா ஆன்சர். பாருங்க, a certain road accident patient with an unknown blood group needs immediate blood transfusion. அதாவது ரோட்ல ஒருத்தவங்களுக்கு அடிபட்டுருச்சு, இமீடியட்டா அவங்களுக்கு நம்ம blood transfusion பண்ணணும். அப்போ போய் நம்ம blood grouping cross matchingலாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. Is one doctor friend at one offers his blood. What was the blood group of the donor? இப்போ ஒரு டாக்டர் ஃப்ரெண்ட் வந்து blood வந்து கொடுக்குறாரு. அப்போ அவருடைய blood group என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. blood group ஏபியா, blood group ஓவா, blood group ஏயா, blood group பியா? ஆப்வியஸ்லி blood group O. blood group O அப்படிங்கிறது யூனிவர்சல் டோனர், எல்லாருக்குமே இந்த பிளட்டை வந்து கொடுக்கலாம். Which one of the following plasma proteins is involved in the coagulation of blood? blood coagulation பண்றதுக்கு இந்த புரோட்டீன் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஃபைப்ரினோஜனா, சீரம் அமைலேசா, குளோபுலினா, ஆல்புமினா. ஃபைப்ரினோஜன் பா. So the following is the fluid component of the blood. bloodல இருக்கக்கூடிய fluid component வந்து எதுப்பா? பிளாஸ்மாவா, சீரமா, லிம்ஃபா, செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிடா? பிளாஸ்மா. bloodல பாத்தீங்க அப்படின்னா 55% வந்து பிளாஸ்மா இருக்கும், ரிமைனிங் 45% வந்து ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் இருக்கும். இந்த பிளாஸ்மால பாத்தீங்கன்னா மேஜர் அமௌண்ட், அதாவது 90 to 92% வந்து வாட்டர் வந்து இருக்கும்பா. ரிமைனிங் 6 to 8% பாத்தீங்கன்னா புரோட்டீன்ஸ் இருக்கும். ஸோ லிக்விட் காம்போனன்ட், அதாவது ஃப்ளூயிட் காம்போனன்ட் ஆஃப் த blood எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பிளாஸ்மா தான். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்கப்பா. which of the following is not a function of blood? நாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, பிளட்டோட ஃபங்க்ஷன்ஸ் இல்லாதது எதுப்பா? டிரான்ஸ்போர்ட் ஆஃப் நியூட்ரியன் அண்ட் கேசஸ். கண்டிப்பாக பிளட்ல வந்து நியூட்ரியன்ஸ், நம்ம சாப்பிடக்கூடிய விட்டமின்ஸ், மினரல்ஸ், கார்போஹைட்ரேட் எல்லாமே பிளட்ல தான் டிரான்ஸ்போர்ட் ஆகும். அண்ட் ஆல்சோ ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு கேசஸ் வந்து பிளட்ல டிரான்ஸ்போர்ட் ஆகும். மெயின்டெனன்ஸ் ஆஃப் பாடி டெம்பரேச்சர், நம்ம பாடி டெம்பரேச்சரை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணும். ப்ரொடெக்ஷன் எகெயின்ஸ்ட் இன்ஃபெக்ஷன், டெஃபினட்டாக இன்ஃபெக்ஷன்ல இருந்து நம்ம பாடியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது, ஏன்னா பிளட்ல இருக்கக்கூடிய WBC தான். ஓகே, ப்ரொடெக்ஷன் ஆஃப் என்சைம்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ், இது வந்து தப்புப்பா. அதாவது பிளட் வந்து எந்த என்சைம்ஸ் அந்த ஹார்மோன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ எது தவறான பதிலோ அதுதான் வந்து கரெக்ட். ஏன்னா நாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, ஸோ இதுதான்ப்பா கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். Which of the following is not a component of the cardiovascular system? cardiovascular system உடைய காம்போனன்ட் எது இல்லைன்னு கேட்குறாங்க. cardiovascular system ஓட காம்போனன்ட் என்னப்பா? ஹார்ட். எஸ், ஹார்ட், blood vessels. ஹார்ட் இருக்கு, blood vessels இருக்கு, blood, இது எல்லாமே வந்து cardiovascular காம்போனன்ட்பா. cardiovascular system ஓட காம்போனன்ட் எது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லங்ஸ். அப்போ நாட்னு கொடுத்துருக்காங்க, ஸோ லங்ஸ் தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. which of the following is the smallest blood vessel in the body? நம்ம பாடியிலே இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் blood vessel எது? வெயினா, ஆர்ட்ரியா, கேபிலரியா, அயோட்டா? கேபிலரி தான்ப்பா இருக்கிறதுலே வந்து ஸ்மாலஸ்ட் blood vessel. ஏன்னா இப்போ ஹார்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எது வந்து வரும்பா? லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ஸ்ல இருந்து அயோட்டா தான் வரும். அதாவது அயோட்டாங்கிறது லார்ஜர் blood vessel, அதுல இருந்து ஆர்டரிஸ் வரும், அதுக்கப்புறம் ஆர்டீரியோல்ஸ் வரும், எகெயின் ஃபைன் கேபிலரிஸ் தான் வந்து ஒவ்வொரு செல்ஸையும் போய் ரீச் பண்ணும். ஓகேவா? அப்போ கேபிலரிஸ் தான் இருக்கிறதுலே த ஸ்மாலஸ்ட் blood vessel. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. which of the following is not a type of blood vessel? blood vessel இல்லாதது எதுப்பா? அதாவது வெசல் வந்து blood கேரி பண்ணுதோ அதுதான் நம்ம blood vessel சொல்லுவோம். அது ஆர்ட்ரியா இருக்கலாம், வெயினா இருக்கலாம். அதாவது ஆக்சிஜனேட்டட் blood கேரி பண்ணிட்டு போகலாம், டீஆக்சிஜனேட்டட் blood வந்து கேரி பண்ணிட்டு போகலாம். எனிஹவ் அது வந்து blood தான். ஸோ ஆர்ட்ரி, வெயின், கேபிலரி இதெல்லாம் வந்து blood vessel. எது வந்துப்பா blood vessel இல்லை? லிம்ஃபாட்டிக் வெசல். லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ் பார்த்தீங்கன்னா கலர்லெஸ்ஸாக இருக்கும், ஏன்னா இதில் RBC வந்து கிடையாது. கொஸ்டின் பாருங்கப்பா.
இப்போ which of the following is the correct sequence of the blood flow through the heart? ஹார்ட்டுக்கு போகிற blood flowனுடைய கரெக்டான சீக்வன்ஸ் எதுன்னு கேட்குறாங்க. ஓகே, ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல், பல்மனரி ஆர்ட்ரி, லங்ஸு, பல்மனரி வெயின், லெஃப்ட் ஏட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கல், அயோட்டாவா, ரைட் ஏட்ரியம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கான்செப்டை வந்து படிச்சுக்கலாம்ப்பா. இப்போ உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா சைடில் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணி பாருங்கள். ஓகேவா, ட்ரா பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கே வந்து புரிஞ்சிடும். இது வந்து ரைட் ஏட்ரியம். ஓகே, இது வந்து ரைட் வென்ட்ரிக்கல், இது லெஃப்ட் ஏட்ரியம், இது வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஓகேவா, இங்கேருந்து ரைட் வென்ட்ரிக்கல்ல இருந்து பிளட் வந்து எங்கே போகும்? த்ரூ த பல்மனரி ஆர்ட்ரி மூலமாக. ஓகே, பல்மனரி ஆர்ட்ரி மூலமாக நம்மளுடைய லங்ஸ்க்கு வந்து போகும். எஸ், லங்ஸ்க்கு வந்து இந்த பிளட் வந்து போகுது. எகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்மனரி வெயின் மூலமாக லெஃப்ட் ஏட்ரியமுக்கு வரும். லெஃப்ட் ஏட்ரியமில் இருந்து பிளட் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு போகும். ஃப்ரம் த லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் இருந்து த்ரோ த அயோட்டா மூலமாக ஆர்ட்ரிஸ், ஆர்டீரியோல்ஸ் மூலமாக சிஸ்டமிக் சர்க்குலேஷனுக்கு வந்து போகுது. ஓகே, இப்போ வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டீஆக்சினேட்டட் பிளட்டு ஃபுல்லாக எது வழியாப்பா ரைட் ஏட்ரியமுக்கு போகுது? த்ரூ த வீனகேவா, சுப்பீரியர் வீனகேவா அண்ட் இன்ஃபீரியர் வீனகேவா மூலமாக ரைட் ஏட்ரியம் போகுது. அப்போ ரைட் ஏட்ரியம். அடுத்து என்ன எங்கே போகும்? ரைட் வென்ட்ரிக்கல். அடுத்து வந்து டீஆக்சினேட்டட் பிளட் பல்மனரி ஆர்ட்ரி மூலமாக லங்ஸ்க்கு வந்து போகுது. ஃப்ரம் த லங்ஸில் இருந்து பல்மனரி வெயின் மூலமாக எங்கே வரும் அப்படின்னா லெஃப்ட் ஏட்ரியமுக்கு வருது. ஃப்ரம் த லெஃப்ட் ஏட்ரியமில் இருந்து பிளட் லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு போகி அங்கிருந்து அயோட்டா மூலமா பாடியோட சிஸ்டமிக் சர்க்குலேஷன்ஸ்க்கு பிளட் வந்து போகுது. அப்போ எதுப்பா கரெக்ட்? ஏ வந்து கரெக்ட். இருந்தாலும் அடுத்த ஆப்ஷனை பாருங்க. இப்போ ரைட் ஏட்ரியம், லெஃப்ட் ஏட்ரியம். ரைட் ஏட்ரியம்லேருந்து லெஃப்ட் ஏட்ரியமுக்கா பிளட் போகும். இந்த இடத்துல இது வந்து தப்பு. ஓகே, நெக்ஸ்ட் லெஃப்ட் ஏட்ரியம். லெஃப்ட் ஏட்ரியமுக்கோ லெஃப்ட் ஏட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கல், நெக்ஸ்ட் வந்து பல்மனரி வெயின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பல்மனரி வெயின் வழியாலாம் போகாது. ஓகே, இதெல்லாம் வந்து தப்பு. நெக்ஸ்ட் பாருங்க, லெஃப்ட் ஏட்ரியம், ரைட் ஏட்ரியம். லெஃப்ட் ஏட்ரியம்லேருந்து ரைட் ஏட்ரியம்க்கா வரும். நோ, தப்பு. அப்போ எதுப்பா கரெக்டான ஆன்சர்? ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் டூரிங் கார்டியாக் சைக்கிள்? கார்டியாக் சைக்கிளில் எது கரெக்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஏற்றிங்க அப்படின்னா ஏட்ரியல் சிஸ்டோல், அதுக்கப்புறம் வென்ட்ரிகுலார் வந்து சிஸ்டோல் ஆகும். நெக்ஸ்ட் ஐசோவால்யூமெட்ரிக் ரிலாக்ஸேஷன், நெக்ஸ்ட் வந்து வென்ட்ரிகுலார் டயஸ்டோல் ஆகிறது. இதுதான்ப்பா கரெக்ட். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்ப்பா? இப்போ நம்மளுடைய பாடியில இருந்து டீஆக்சினேட்டட் பிளட் வந்து ரைட் ஏட்ரியமுக்கு போகும். அதே மாதிரி ஆக்சினேட்டட் பிளட் த்ரூ த பல்மனரி வெயின் மூலமா எங்கே வரும் அப்படின்னா லெஃப்ட் ஏட்ரியமுக்கு வரும். ஃபர்ஸ்ட் ஏட்ரியம் வந்து சிஸ்டோல் ஆக ஆரம்பிக்கும். ஏட்ரியல் சிஸ்டோல் அப்போ பிளட் வந்து எங்கே போகும் அப்படின்னா வென்ட்ரிகிள்ஸ்க்கு போகும். நெக்ஸ்ட் வென்ட்ரிகிள்ஸ் வந்து சிஸ்டோல் ஆக ஆரம்பிக்கும் போது இங்கேருந்து பிளட் பார்த்தீங்க அப்படின்னா செமிலூனார் வால் மூலமாக எங்கே வந்து போகும்? ஒன்று வந்து பல்மனரி ஆர்ட்ரிக்கும், இன்னொன்று வந்து அயோட்டா மூலமாக சிஸ்டமிக் சர்க்குலேஷன்ஸ்க்கு வந்து போகும்பா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னது? ஐசோவால்யூமெட்ரிக் ரிலாக்ஸேஷன். வென்ட்ரிகுலார் வந்து டயஸ்டோல் ஆக ஆரம்பிக்கும். மறுபடியும் இந்த சர்க்கிள் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா, இதான்ப்பா கரெக்ட். இப்போ ஆப்ஷன் பியை பாருங்க. வென்ட்ரிகுலார் வந்து ஃபர்ஸ்ட் டயஸ்டோல், அதுக்கப்புறம் ஆர்ட்ரியோல் சிஸ்டோல், அடுத்து வென்ட்ரிகுலார் சிஸ்டோல், ஐசோவால்யூமெட்ரிக் ரிலாக்ஸேஷன் தப்பு. வந்து ஏட்ரியம் சுருங்குனாதான் பிளட் வந்து வென்ட்ரிகிள்ஸ்க்கே போகும். ஃபர்ஸ்டே ஐசோவால்யூமெட்ரிக் ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டாங்க, இதுவுமே தப்பு. நெக்ஸ்ட் வென்ட்ரிகுலார் சிஸ்டோல், ஏட்ரியல் சிஸ்டோல். வென்ட்ரிகுலார் சிஸ்டோல் ஆகுது, ஏட்ரியல் சிஸ்டோல் ஆகுதுங்கிறது தவறான பதில். ஓகே, எது இதுக்கு கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏட்ரியல் சிஸ்டோல், வென்ட்ரிகுலார் சிஸ்டோல், ஐசோவால்யூமெட்ரிக் ரிலாக்ஸேஷன், வென்ட்ரிகுலார் டயஸ்டோல். ஓகே பாருங்கப்பா. which of the following is the hormone responsible for regulating blood pressure and volume? நம்மளுடைய blood pressure வால்யூமை வந்து ரெகுலேட் பண்ணுறது எது? ஆல்டோஸ்டீரானா, ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோனா, ஆஞ்சியோடென்சின் 2வா, ஏட்ரியல் நாட்டோட்டிக் பெப்டைடா? வால்யூமை வந்து எந்த ஹார்மோன் ரெகுலேட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நம்மளுடைய பாடியில் பிளட் வால்யூம் குறையும் போது ஆஸ்மோ ரிசெப்டார் இந்த ஹைப்போதலாமஸை ஸ்டிமுலேட் பண்ணி என்ன வந்து ரிலீஸ் பண்ணும்? ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன், ஏடிஹெச். இந்த ஏடிஹெச்னுடைய வேலை என்ன? வாட்டரை ரீஅப்சார்ப்ஷன் பண்ணி நம்மளுடைய பாடியில் பிளட் வால்யூமை ரெகுலேட் பண்ணுறது தான். அப்போ ஏடிஹெச் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பாடியில் பிளட் வால்யூமை வந்து ரெகுலேட் பண்ணுது. ஓகே, பிளட் ப்ரெஷரை இன்னும் ரெகுலேட் பண்ணலை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்டோஸ்டீரான் எடுத்துக்கோங்க. பாடியில் குளோமருலார் பிளட் ப்ரெஷர் இல்லைனா குளோமருலா ஃபில்ட்ரேஷன் ரேட் கம்மியாக இருந்துச்சுன்னா கிட்னியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா குளோமருலா செல்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணி ரெனின் அப்படிங்கிற ஹார்மோனை வந்து ரிலீஸ் பண்ணுது. இது ஆஞ்சியோடென்சினோஜனை ஆஞ்சியோடென்சின் 1 அண்ட் ஆஞ்சியோடென்சின் 2வா மாற்றும். இப்போ ஆஞ்சியோடென்சின் 2ஓட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நம்மளுடைய பாடியில் பிளட் ப்ரெஷரை அதிகமாக்குது. இன்னொரு வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்ரினல் கார்டெக்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி ஆல்டோஸ்டீரான்கிற ஹார்மோனை ரிலீஸ் பண்ணி நம்மளுடைய வாட்டரை ரீஅப்சார்ப்ஷன் பண்ணி எகெயின் பிளட் வால்யூமையும் வந்து ரெகுலேட் பண்ணுது.
ஓகேவா? இப்போ ஆல்டோஸ்டிரான் மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்லி நம்மளுடைய பாடியில் பிளட் வால்யூமை மட்டும்தான் ரெகுலேட் பண்ணுது. ஓகே, ஆல்டோஸ்டிரானும் நம்மளுடைய பாடியில் பிளட்டோட வால்யூம், எலக்ட்ரோலைட் அண்ட் பிளட் வால்யூமை ரெகுலேட் பண்ணுறது தான் ஏடிஹெச் அண்ட் ஆல்டோஸ்டிரானோட வேலை. ஓகே, அப்போ ஆஞ்சியோடென்சின் 2 பாருங்கள், இதுக்கு 2 டைப் ஆஃப் ஆக்ஷனும் இருக்குது. பிளட் ப்ரெஷரையும் ரெகுலேட் பண்ணுது, அஸ் வெல் அஸ் வந்து இது வாட்டரையும் ரீஅப்சார்ப்ஷன் பண்ணி பிளட் வால்யூமும் ரெகுலேட் பண்ணுது. ஓகே, ஆஞ்சியோடென்சின் 2. பட் இந்த ஏட்ரியல் நாட்ரோட்டிக் பெப்டைட்னு சொல்கிறாங்களே, இது என்ன? இப்போ நம்மளுடைய பாடியில் பிளட் ப்ரெஷர் அதிகமாயிருச்சு அப்படின்னா அந்த பிளட் ப்ரெஷரை வாசோ டைலேஷன் பண்ணி குறைக்கும். அதான் ஏட்ரியல் நாட்ரோட்டிக் பெப்டைட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம்? லிம்ஃபாட்டிக் சிஸ்டம்னுடைய மெயின் ஃபங்க்ஷன் என்ன? டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரியன்ஸ் டு த டிஷ்யூஸா, ரிமூவல் ஆஃப் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் த டிஷ்யூஸா, ப்ரொடெக்ஷன் எகென்ஸ்ட் இன்ஃபெக்ஷனா அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் பிளட் ப்ரெஷரா? மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் எகென்ஸ்ட் இன்ஃபெக்ஷன். பிகாஸ் இதில் T and B லிம்போசைட்ஸ் இருக்கும். இந்த லிம்போசைட்ஸ் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸை ஃபில்ட்ரேட் பண்ணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த டேர்ம் used to describe force exerted by the blood against a wall of the blood vessels? அதாவது அந்த பிளட் வந்து பிளட் வெசலுக்கு எகெயின்ஸ்டா ஒரு ஃபோர்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணுதுல, அதுக்கு பேர் என்னப்பா? பிளட் ப்ரெஷரா, ஹார்ட் ரேட்டா, ஸ்ட்ரோக் வால்யூமா, நெக்ஸ்ட் வந்து கார்டியாக் அவுட்புட்டா? பிளட் ப்ரெஷர் தான்ப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன் இன் த ஹியூமன் பாடி? எது வந்து ஹியூமன் பாடியில் ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட் பண்ணுதுப்பா? ஒயிட் பிளட் செல்ஸா, பிளேட்லெட்ஸா, ரெட் பிளட் செல்ஸா, பிளாஸ்மாவா? ரொம்ப ஈஸி, ரெட் பிளட் செல்ஸ், ஆர்பிசி தான்ப்பா ஆக்சிஜனை வந்து கேரி பண்ணிட்டு போகுது. கொஸ்டின் பாருங்க, which are the following chambers of the heart pumps oxygenated blood to the systemic circulation? எந்த சேம்பர் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை சிஸ்டமிக் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. அப்போ எந்த சேம்பர்? இப்போ பாருங்க, ஹார்ட் இருக்கு. எஸ், ஹார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த பக்கம் ரைட் ஏட்ரியம், எஸ் லெஃப்ட் ஏட்ரியம், இது வந்து ரைட் வென்ட்ரிக்கல், இது வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல். டீஆக்சிஜனேட்டட் பிளட்டெல்லாம் வந்து வீனக்கேவா மூலமாக நமக்கு எங்கே வரும்? ரைட் ஏட்ரியமுக்கு வரும், ஃப்ரம் த ரைட் வென்ட்ரிக்கலுக்கு போகும். இங்கேருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் பார்த்தீங்க அப்படின்னா பல்மனரி ஆர்ட்ரி மூலமாக லங்ஸ்க்கு போகுது. எகெயின் பல்மனரி வெயின் மூலமாக ஆக்சிஜனேட்டட் பிளட் லெஃப்ட் ஏட்ரியமுக்கு வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு போகும். அப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்க, ஹார்ட் பம்ப்ஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட் டு த சிஸ்டமிக் சர்க்குலேஷன். எந்த சேம்பர் வந்து சிஸ்டமிக் சர்க்குலேஷனில் பம்ப் பண்ணுது? லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ஸ் தான்ப்பா பம்ப் பண்ணி அயோட்டா மூலமாக ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து சிஸ்டமிக் சர்க்குலேஷன்ஸ்க்கு வந்து பம்ப் பண்ணும். அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் வென்ட்ரிக்கல். கொஸ்டின் பாருங்க, which blood vessel carries oxygenated blood away from the heart to the body tissues? அதாவது ஆக்சிஜனேட்டட் பிளட்டை ஹார்ட்ல இருந்து வெளியில கொண்டு வந்து நம்மளுடைய டிஷ்யூஸ்க்கு கொடுக்கறது எந்த பிளட் வெசல்னு கேட்குறாங்க. வெயினாப்பா? நோ, டீஆக்சிஜனேட்டட் பிளட் தான் வெயின். ஆர்ட்ரியாப்பா? கேபிலரிஸ் அண்ட் வென்யூல்ஸ். வெயின் வென்யூல்ஸ் வந்து வராது, ஆர்ட்ரி தான்ப்பா. அதாவது கொஸ்டின் பாருங்கப்பா, வாட் இஸ் த மெயின் காம்போனன்ட் ஆஃப் த பிளட் பிளாஸ்மா? பிளட் பிளாஸ்மால மெயின் காம்போனன்ட் என்ன? அதாவது நம்மளுடைய பிளட்டில் 55% பிளாஸ்மா இருக்கும். இந்த பிளாஸ்மால 92% வந்து வாட்டர் இருக்கும், ரிமைனிங் 6 to 8% வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்கும் நம்ம பார்த்தோம். அப்போ the main component of the blood plasma என்னப்பா? வாட்டர். of the following helps in the clotting of blood? blood வந்து எது clot பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு? ஹீமோக்ளோபினா, ஆல்புமினா, ஃபைப்ரினோஜனா, குளோபுலின்? வெரி ஈஸி, ஃபைப்ரினோஜன். ஃபைப்ரினோஜன் அப்படிங்கிறது தான் blood clotting factor which is present in the plasma, helpful for clotting the blood. Question பாருங்கப்பா, which of the following chambers of the heart receives deoxygenated blood from the body? ரைட் ஏட்ரியமா, ரைட் வென்ட்ரிக்கலா, லெஃப்ட் ஏட்ரியமா, லெஃப்ட் வென்ட்ரிக்கலா? ரைட் ஏட்ரியமில் தான்ப்பா. சுப்பீரியர் வீனக்கேவா, இன்ஃபீரியர் வீனக்கேவா மூலமாக ரைட் ஏட்ரியமில் தான் டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து ஹார்ட் சேம்பர்ஸ்க்கு வந்து வருது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, which blood vessel has the thinnest walls and is responsible for the exchange of nutrients and gases between blood and tissues? எந்த blood vessel பார்த்தீங்கன்னா தின்னாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நியூட்ரியன் அண்ட் கேசஸ் பிட்வீன் blood and tissues, பிளட்டுக்கும் டிஷ்யூஸ்க்கும் எந்த வெசல் மூலமாக வந்து கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்குதுன்னு சொல்கிறாங்க. எதுப்பா? ஆர்ட்ரியா, வெயினா, வென்யூல்ஸா, கேபிலரிஸா? கேபிலரிஸ்பா. கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் த ஆவரேஜ் அடல்ட் ஹியூமன் பிளட் வால்யூம்? லிட்டர்ஸில் கேட்குறாங்க. எவ்வளோப்பா நம்ம பாடியில் பிளட் வந்து இருக்கும்? 2 to 3 லிட்டர்ஸா, 5 to 6 லிட்டர்ஸா, 8 to 9 லிட்டர்ஸா, 12 to 13 லிட்டர்ஸா, 5 to 6 லிட்டர்ஸ்? பாருங்க, which of the following factor is responsible for blood pressure? பிளட் ப்ரெஷருக்கு எந்த ஃபேக்டர் ரெஸ்பான்சிபிளாக இருக்கு? ஏ, கார்டியாக் அவுட்புட் அண்ட் பெரிஃபரல் ரெசிஸ்டன்ஸா, பிளட் விஸ்காசிட்டி அண்ட் ஹார்ட் ரேட்டா, ஸ்ட்ரோக் வால்யூம் அண்ட் த பிளட் வால்யூமா, ஹார்ட் ரேட் அண்ட் த பிளட் விஸ்காசிட்டியா? cardiac output and the peripheral
ரெசிஸ்டன்ஸ் தான்ப்பா. இப்போ பெரிஃபரல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன? யூஸ்வலாக இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளட் வெசல் பார்த்தீங்கன்னா சின்னதாயிரும், அதோட டைமென்ஷன்ஸில் வந்து சின்னதாயிரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸில் ப்ரெஷர் வந்து அதிகமாகி இந்த ப்ரெஷர் பிளட் வெசலினுடைய வாலில் எக்ஸர்ட் ஆகி ஸோ கார்டியாக் அவுட்புட் ஹார்ட்டுக்கு போகிற பிளட்டும் அதிகமாகி கார்டியாக் அவுட்புட்டும் அதிகமாகுது. ஓகே, அப்போ கார்டியாக் அவுட்புட் அண்ட் பெரிஃபரல் ரெசிஸ்டன்ஸ். What is the role of lymphatic vessel in the circulatory system? Lymphatic vessel nuடைய important role என்ன? Transport of oxygen to the body tissues, removal of carbon dioxide from the body, drain excess fluid and return it to the bloodstream, carry hormones from glands to the target organs. Main important function role என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா drain excess tissue fluid, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய excess tissue fluid drain பண்ணி again வந்து நம்மளுடைய veins வந்து கலந்துரும். அதுதான்ப்பா ஆன்சர். Which of the following components is responsible for the clotting of blood? Blood வந்து clot பண்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா platelets, RBC, WBC, plasma, platelets தான்ப்பா. What is the primary function of hemoglobin in blood? Hemoglobin உடைய important function என்னப்பா? Transport of oxygen, immune response, blood clotting, nutrient absorption. Very very simple. Transport of oxygen. Hemoglobin தான்ப்பா oxygen வந்து carry பண்ணிட்டு போகும். Next question பாருங்க. In which blood vessel? எந்த blood vessel மூலமா exchange of gases occur in the circulatory system? Circulatory systemல gas வந்து exchange ஆகுது. Veins, arteries, capillaries, aorta வாப்பா. Capillaries பா. அதாவது capillaries மூலமா தான் gas exchange வந்து நடக்கும். பாருங்க, which of the following hormone is responsible for the regulating blood glucose level? bloodல glucose level regulate பண்றது எதுப்பா? insulin obviously. பாருங்க, what is the main function of lymphatic vessel in the circulatory system? circulatory systemல lymphatic vessel ஓட main function என்ன? pumping blood to the body, transporting oxygen, draining excess tissue fluid and immune response, carrying nutrients to the cells. main function என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா draining excess tissue fluid, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய excess tissue fluid drain பண்ணும், அதை வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு வெயின்ஸில் வந்து அனுப்பும். ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா immune response, அதாவது B lymphocyte, T lymphocytesலாம் வந்து இந்த lymphatic vesselsல இருக்கும். ஸோ இது மூலமாக வந்து பேத்தோஜென்ஸ்லாம் வந்து கில் பண்ணும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.